Let the world hear his word. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5 மிகவும் திறமை வாய்ந்த இளம் ஓவியர் ஒருவர் ரோம் நகரிலே வாழ்ந்து வந்தார். அவருடைய நண்பர்கள் அவரிடம், உனக்கு ஓவியம் வரைவதில் பயங்கர திறமை இருக்கிறது, நீ தனியாக ஒரு ஓவியக்கூடம் நிறுவினால் உனக்கு வெற்றியும் புகழும் பணமும் வந்து குவியும் என்றனர். ஆனால் அந்த இளம் ஓவியரோ, இல்லை, நான் தனியாக சென்று எனக்கென ஒரு ஓவியக்கூடம் அமைக்க விரும்பவில்லை. என்னுடைய குருவை நான் கண்டுபிடித்து விட்டேன். அவர்தான் புகழ்பெற்ற ஓவியர் ரஃபேல். அவரை போல ஓவியம் வரைய நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு நான் அவர் அருகிலேயே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் அவருடைய வழிகாட்டுதலை பெற முடியும், அவருடைய முறைகளை கற்றுக்கொள்ள முடியும், அவருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள முடியும். அவரை போலவே இருப்பதை தவிர எனக்கு வாழ்க்கையில் வேறொரு ஆசை இல்லை என்று பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவை போல வாழ வேண்டும், அவரை போல பேச வேண்டும், அவரை போல அற்புத அடையாளங்களை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்பும் நாம் தனியே இருந்தால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் அருகிலேயே வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். எலியா தீர்க்கதரிசியை தேவன் எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்தபோது அவருடைய உதவியாளராக இருந்த எலிசா அவரை விட்டு விலகவே இல்லை. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். ஆனால் எலிசாவோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று எலியாவை பற்றி கொண்டார். மீண்டும் எலியா எலிசாவிடம், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்று சொன்னபோது எலிசா எலியாவை விடவில்லை, அவரோடு கூடவே எரிகோ சென்றார். மீண்டும் யோர்தானுக்கு எலியா சென்ற போதும் எலிசா கூடவே சென்றார். தன் எஜமானாகிய எலியாவோடு கூடவே இருப்பதை எலிசா தெரிந்து கொண்டார். அவருடன் கூடவே இருந்தால்தான் அவருக்குள் இருந்த ஆவியின் வரத்தை இரட்டிப்பாக பெற முடியும் என்பதால் எலியாவை விட்டு எலிசா விலகவே இல்லை. விலகாமல் இருந்து எலியாவுக்குள் இருந்த ஆவியின் வரத்தை 2 மடங்காக எலிசா பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவின் அருகில் நாம் இருக்கும்போது நாமும் அவருடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்து கொள்ள முடியும். அவரை நம் வாழ்வில் பிரதிபலிக்க முடியும். அவரை விட்டு பிரிந்து நாம தனியே இருந்தால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம் வாழ்க்கை வாடிப்போகும். ஆகவே எஜமானாகிய இயேசுவுடன் இணைந்தே இருப்போம். அப்பொழுது நாமும் மிகுந்த கனிகளை கொடுத்து ஆசீர்வாதமாக வாழ முடியும். God bless you. Have a blessed day.